கையில் சுதா இருக்கும். அப்பா அதான் உங்க மேலே விழலையே அப்படி. நான் எடுத்து வரேன். டேக் நான் யார் உனக்கு? தீய சக்தி. வாய்க்குள்ளே பேசுகிறேன். வயசாயிடுச்சு. சின்ன வயசா இருக்கும்போது ஏறணும்னு சொன்னேன். குட்டி புள்ளிய இவரு பாரு, நீங்க அன்னைக்கு பேச்சு போறது கையில மண்டையில போய் போய் கீழே குடி மண்டை பாத்துறேன். ஆயில் பாத்து பாத்துருப்பீங்க, தண்ணி பாத்து புளி பாத்து பாத்துக்கிறீங்களா? அதான் பாருங்க. ஆனா எனக்கு மேல உழவே இல்லை. உழலையா? என்ன ஆட்டுறீங்க புளியாம்பழம்? சுதா மேல உழலையா? உங்க வெஞ்சன்ஸ் எல்லாம் இதுல தீர்த்துக்கு வாடாமா? சுதா அவன் மேலதான் உயணும். நான் இல்லடி, உங்க மாமா பொண்ணுதான். இது பாரு முன்னில போய் சொல்லி கிடக்குது. ஆமா ஆமா, ஒண்ணு ரெண்டு பழம் கூட இருக்கும். என்னப்பா நான் சொல்லவா? ஸ்டாண்ட் எதுக்கு நீ ஒரு முறை சும்மா எல்லாத்துக்கும் வாங்க. சுதா சுதா லைனா தான் போய் நிக்கிறேன். இது உனக்குனா இருடியா சொல்லிட்டு போடும்போது போடுங்கடியா. இருடிண்டியா ஏய் வேகமா போற வேணேவா போடு. போடவான்னு கேட்டுட்டு போடக்கூடாது சுதா. காயம் பாம்பு இல்ல அழகா அது கலையே வந்துருனே. அது பத்த வைக்க வந்துருனே. ஐயா வேணா இருக்கிற வெஞ்சன்ஸ் எல்லாம் தீத்து வாங்கி போல. இப்ப சொல்ல உலகத்துக்கு சொல்ல வந்தீங்களே, என்ன சொன்னீங்க? யாரு சொல்ற? கேட்காத மாரி கேக்குற மாதிரி பேசணும். நீ அம்மா தூரத்துல இருக்கிற கேமரா எங்க இருக்குது? ஏய் ஆஞ்சா அப்படியா? புளியாம்பழம் போடுறோம். இனிமேல் வெட்டியா நின்று இருக்காத, கேமரா பிடிக்குதுன்னு.
எவ்வளோ புளியம்பழம் பொரிக்கிறோம் பாருங்க. எதை காட்டு எல்லாம் பாறை மேலே தான் இருக்குது பொரிக்கிறான் அவன். அதை பொறுக்கி அப்படியே வான சட்டியில வான சட்டியில் போட்டு வறுத்து சாப்பிட வேண்டியதுதான். முதுகுலாம் போட்டு அது செல்லாம் என்ன செல்லம் ஒரு செல்லத்தை போடுங்க பார்க்கும் எப்படி குறி பார்த்து அடிக்கிறீங்களா இல்லையான்னு. எங்கள் தங்கச்சி கல்யாணம் பண்ணி கொடுத்தது வேஸ்டா இல்லையான்னு நான் சொல்கிறேன். அதான் 1 2 விழுது. இது கிளையில கம்மியா தாண்டி இருக்கு. எல்லாம் ஊழசாத எவ்வளவு பொறிக்கிட்டேன். மரத்து அடியிலே புஷ்பலதா வடியிலே இங்க ஆட்டுறது அங்க கொட்டுது. வச்சது போதும் பொறுக்கு பாடுறா. எங்க இருக்கிற பாத்துல பாதுகாப்பு என்ன சொன்னியாடி பாருங்க. நான் சுதா ஏய் இங்க பாரு, அங்க அள்ளியும் போது ஸ்டாப் பண்ணோம். நான் இங்க கேமரா எடுத்துட்டு வந்ததுக்கு அப்புறம் தான் போடணும். புரியுதா? இப்போ போடு. இரு வரேன். இரு இரு தமிழ் இரு. சரி விடு, முதல்ல இருந்து கொட்டரி. அதான் வேறு சின்ன பஞ்சாவே இருந்துடலாம் தச்சுன்ட்டு சரியாம வருமாங்க. ஏப்பா தச்சா சின்ன பஞ்சாவே இருந்துட்டியா? அப்ப புளியம்பழம் ஊன் பேர் எடு எடு அங்க உழுது பேர் எடு. அண்ணே வாணம் உடுத்திக்க போட்டு இது வரேன். இது பொங்கல் பாட்டு இது வரேன். ரொம்ப மரியாதை கூப்பிடுறீங்க மேடம். தேங்க்ஸ் மேடம். சுதா நீ வாணம் உடுத்திக்க. மாமியார் முன்னாடி நாங்கள் வாடி போடுன்னு கூப்பிடாது கேட்க மாட்டாங்களா? இது பதிவு பண்ணணுமா? எப்படி பதிவு பண்ணணுமா? இது தேவை கேட்குறவங்க. சரி வா கொட்டிட்டு போ. வா அப்படியே வச்சுட்டு கொட்டாது. சுதா எத்தனா சரிக்காமல் உள்ள போறான். அப்படியே பயிர் அப்படி போய் வாங்க சுதா அங்கதான் இருந்தது. ஒண்ணு கூட பொறுக்க நம்மளுக்கு
இது ஃபுல்லாவே இங்க இருந்து பொறுக்குண்டா. அப்புறம் எப்படி இதெல்லாம் மறுபடியும் ஆட்டுனீங்கடா. அங்கலாம் பொறுக்கல, இங்க ஃபுல்லா இது இங்க அண்ணில ஃபுல்லா இங்க பொறுக்குண்டு மட்டும். சரி எனக்கு காலி பண்ணி கொடு, நான் போட்டு கொட்டு போய் எதுமே கொட்டு. சாகு அதோக சாகாங்க. அப்படியே இல்ல சாக்கு போய் எடுப்பீங்க. ஃபர்ஸ்ட் நீ ஆமா இதெல்லாம் எடுத்து போடு. ஒரு அந்த சாகு இல்ல, அந்த சாகு போய் அப்படியே தீங்க. கும்பலா தாங்க அப்படியே அண்ணோடல போய் எடுத்து போய் சாகு போய் தீங்க வந்து. நான் வேறலாம் வந்து இது போல இது. ஐயோ நானும் எவ்வளவு நேரம் உட்கார்ந்து பார்த்துட்டுங்க, வேறு போற மாதிரி தெரியல தான் இறங்கி. இது கொஞ்சம் க்ளோஸ் அப்ல காட்டி போங்க. வேர்வை சிந்தி வேலை பார்க்கறாரா. விவசாயி கடைசி விவசாயி. உங்க குடும்பத்துல நீ தான முதல்ல விவசாயி. பயங்கர ஹிட் கடைசி விவசாயி அந்த மாதிரி தான். கூடாது சாப்பிடணும் செம்பணும். சுதா ஊருக்கு வந்து விவசாயம் பண்றியா? ஒரு 2 ஏக்கர் வாங்கிக்கிங்க. மராஸ்ல ஊட வித்துருங்க. நம்ம பண்ணலாம் கூட முடியாது. யாரு நான் சொன்னேன் உன்கிட்ட. இப்படி இப்போ வாரத்துக்கு முடியாது. ஏய் என்ன பண்றீங்க? டயர்ட் ஆயிட்டீங்களா? ரெஸ்ட் எடுக்கிறாங்க ஃப்ரெண்ட்ஸ். இல்ல சின்ன பேர் பாம்புலாம் இருக்கானே. ஸ்டோர் ரூம் நந்தினியா? இப்ப கேளு. பிக் பாஸ் ஸ்டோர் ரூம் அதான். அதுலதான் ஸ்நாக்ஸ்லாம் வரும். அந்த கதவுல திறக்கவே மாட்டீங்களா? அத சொல்லுங்க. அவர் கண்டு ஓச்சி சுதா வந்து சாப்பாடு கொண்ட யாருக்கும் சொல்லுங்க. தூசி விழுது சுதா, தூசி தூசி விழுதுடியா? ஏய் கார சட்னி அடியா? அவ்வளோ அருமை. இல்ல அப்படி சொல்லக்கூடாது. யார் நல்லா இருக்குதுன்னு சொல்றீங்களோ அவங்களா இட்லி சாப்பிடலாம். சுதா ஒரு இட்லிக்கு அவ்வளோ சட்னியா சுதா? இருக்கிறதே கொஞ்சம் சட்னி தானே சுதா. ஏன் சுதா அப்படி பண்ற? அடுத்தவங்களும் சாப்பிடணும்னு என்ன சுதா? காலை நேரம் 8:30 மணி. அந்த அண்ணி ஒன்று போயத்தா 7 மணிக்கு ஒரு சாப்பாடு. நீ சொல்றேன்னா நீ எவ்வளவு பெரிய ஆளு? அடுப்பா கேஸானு? நம்மளே பிரியாணி அடுப்புல செய்ய போறோம். அடுப்பு இது வந்து எடுத்து வச்சுக்கிறேன். இது லைவ் போடலாமா? ஆனா இங்க பண்ண பூரி வீடியோ நல்லா போய் தெரியுமா? சொன்னானே பார்த்தேன். 500 600 போய். நான் அப்ப பாக்கும்போது 600 தாண்டிச்சு. இப்ப அதுக்கு மேல போயிடுது. 600 தாண்டிச்சு. நான் போயிடுறேன். எங்க அக்கா சிஸ்டர் என்னோட பெரியவங்க இல்ல மாட்டேன் தண்ணி நான் யாரு இருக்கேன் பொதுவா கேங்க. எனக்கு பொதுவா நான் யாரு? எனக்கு நீ இன்னொரு அம்மாவா? பொதுவா கேக்குறேன். நான் உனக்கு யாரு? சரி டேக் டேக். நான் யாரு உனக்கு? தீய சக்தி. நீ பயப்படுறேன்னு சொல்றேன். பொதுவா கேக்கல. உனக்கு நான் யாரு? நீ ஒரு அம்மாவா? அம்மா மாதிரி அம்மாவா? ஐயோ போட்டு பாப்பா இட்லி இல்ல சட்னி பார்த்தா சுதா. தண்ணி ஊத்துக்க. நீ நிறைய தொட்டு சாப்பிடுற. உங்களுக்கு குடும்பமா கொஞ்சமா தொட்டு தர. நீ மட்டும் சீமா போறா. அப்படியே அங்க 2 நாள் இங்க ஊட்டா. அங்க ஊட்டு பின்னாடி அப்படியே சீன் போடாத போடா. ஊட்டு. நீ அங்க ஊட்டு. நீ எங்க வீட்டுக்காரர் ரொம்ப கூச்சப்படுவாங்க. நம்மளுக்கு இந்த கார சட்னி எல்லாம் பெருசு. நீ மட்டும் சட்னி இப்படி வச்சுக்குவா. நானு நந்தினி இப்படியே உட்காந்துன்னா உனக்கு இட்லி இல்லாம ஆயிடுவாங்க. இந்த ஒரு வாங்கி நான் நான் கொடுத்தா வாங்கணும்ல. ஏய் குடுறா. அப்புறம் நான் டென்ஷன் ஆ
எப்படி அடுப்புன்னு கண்டுபிடிச்சு இப்பதான் தெரியுது. நான் அப்ப இட்லி கடையில் வாங்கிட்டான். ஒரு நாள் மறந்துச்சு. எதுக்கு அதிகமா ஊட்டிட்டியா? இவர் ஏந்திருக்கவே மாட்டார் பிரியா. ஆனா அடிச்சுட்டே மலையாரம் மட்டும் அடிச்சுட்டே இருக்கும். உங்க வீட்டுல ஒரு முறை அப்படிதான் 2 மணிச்சுங்க. அந்த பெரிய தேசி வந்த அப்பயே அப்படிதான் ஆயிடுச்சு. கண்ணு குட்டிக்கு தான் முதல் இட்லி. கண்ணுக்குட்டி மண்டே பாத்தியா?